வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு கறி வைக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இது அப்படியே ஊரே தூக்குற மனத்துலேயும் அப்படியே வாசனையாகவும் இருக்கிற மாதிரி சூப்பர் சமையலாக எப்படி ஆக்குறதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சுத்தமான போட்டில் தேவையான அளவுக்கு தண்ணியில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். 1.5 முழு பூண்டை உரித்து வச்சுருந்தேன். அது கூட தேவையான அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையுமே சாப் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளிப்பெல்லாம் வெடித்ததும் ஆட் பண்ணி தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறி லீஃபையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி இல்லைங்க, எண்ணெய் மறந்துடாதீங்க. அப்புறம் 2 சிவப்பு பச்சை மிளகாய் இருந்தது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த சிவப்பு பச்சை மிளகாய் நான் வேறு ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக வாங்கினேன். பட் இன்றைக்கி அந்த ரெசிபி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு அமையலை. இதுதான் தட்டைப்பேர். நான் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் 2 சின்னதாக இருக்கிற கத்திரிக்காயும் 2 சின்னதாக இருக்கிற உருளைக்கிழங்கையுமே போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது இது நல்லா எண்ணெயில் நல்லா கலந்து கொஞ்சம் குழையிற அளவுக்கு நான் வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் கறி மசாலா, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனிப்பட்ட மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் போட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கு மசாலா கரிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால் சட்டுன்னு கொஞ்சம் தண்ணியையும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் அப்படின்றதுக்காக மூடி போட்டு வேக விடுறேன். ஸோ இந்த கறியில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இது ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், அதே சமயத்தில் கறி கொஞ்சம் சுண்டியும் வரணும். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு ஒரு பாதி வெந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே தான் இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி இப்போ ஆட் பண்ணிக்கணும். அப்படி புளியை நீங்கள் ஏற்கனவே முதல்லையே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உருளைக்கிழங்குலாம் மசியறதுக்கு கொஞ்சம், அதாவது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா பெருசாக இருக்கிற தக்காளி பழத்தையும் 1 மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, ஆனால் புளிப்பு இருக்கிற மாதிரியும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஸோ உருளைக்கிழங்கு வந்துருச்சுன்னு இப்போ பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா, மேலெல்லாம் எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. இன்றைக்கி நான் மேக்ரல் ஆயம் பிராண்டோட சார்டின் தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே நான் மேக்ரல் தான் யூஸ் பண்ணுவேன். அது எல்லாத்தையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ அதெல்லாம் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது சார்டினெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டோடு அப்படியே கறியில் இறக்கி விட்டுட்டேன். இப்போது இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் திரும்பவும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா அந்த சார்டினோட கவுல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது திரும்பவும் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த சமயத்தில் தான் தட்டைப்பேரையும் நம்ம இறக்கி விடணும். இது மொச்சக்கொட்டை இல்லை, இது தட்டைப்பேர். ஓகே, இது ரொம்ப பேருக்கு தெரியும். இப்போ புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது தெரியாது இல்லையா. மொச்சக்கொட்டை போட்டு சார்டின் கறி விற்பாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் தட்டைப்பேர் போட்டு சார்டின் கறி வச்சா ரொம்ப மணமாக வாசனையாக இருக்கும். 2 நாள் இல்லை 3 நாள் கூடமே அந்த கறியை சுண்ட நம்ம கொதிக்க வச்சு ரொட்டி கூட, சப்பாத்தி கூட, சோறு கூட, முதல் நாள் சோறு கூட சாப்பிட்றலாம், 2வது நாள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், 3வது நாள் கார்டினியர் ரொட்டி கூடையுமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிகிட்டு இருக்கும்போதே நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். பேக்கெட்டில் இருக்கிற தண்ணி பாலை நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் கலந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். கறியில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் கறியோட கலரை பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணால் தான் இந்த கலர் கிடைக்கும்.
ஸோ எப்போவுமே வந்து சார்டின் கறி ஒரே மாதிரி வைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் போட்டிருக்கிற இந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி வைக்கலாமே, பார்க்கவே நல்லா இருக்கே, கண்டிப்பாக நான் சொன்னால் கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்கும்னு என்னை நம்பி சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.